நோமோ ஸ்டூடெண்ட் விசான்னு சொல்றதுக்கு பதிலாக நோமோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் என்று தான் சொல்ல வேண்டும். கனடாவில் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 74% இந்தியர்களுக்கு விசா ரிஜெக்ட் செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு குளோபல் இஷ்யூ. அமெரிக்காவா இருக்கட்டும், இங்கிலாண்டா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், லேட்லியா அமெரிக்காவில் விசா இருந்துமே இந்தியர்களை பிடிச்சு டிப்போர்ட் பண்றாங்க. Last week, cameras at Utah's Salt Lake City International Airport captured ICE agents detaining a 39-year-old woman. Her lawyer says she had a valid work permit. கனடாவில் ஆல்மோஸ்ட் 50% பிஆருக்கான வாய்ப்புகள் குறைக்கப்பட்டுள்ளது. இனி ஒரே கம்யூனிட்டிக்கு பிஆர் வழங்கப்பட மாட்டாது. முக்கியமாக இந்தியன் கம்யூனிட்டிக்கு இனிமேல் மிக குறைவாகத்தான் பிஆர் வழங்கப்படும். இனி ஸ்டூடெண்ட் விசாவோ அல்லது ஒர்க் பெர்மிட்ல வருவீங்களா இருந்தால் பிஆருக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் குறைந்தது 10 வருடங்களாவது எடுக்கும். ஏன் இந்தியர்களை மட்டும் டார்கெட் பண்றாங்க? விசா ஸ்கேம், ஒர்க் பெர்மிட் ஸ்கேம், ஃபேக் அட்மிஷன் லெட்டர், போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பெர்மிட்ல ஸ்கேம் பண்றாங்க, டிரைவிங் லைசன்ஸ்ல ஸ்கேம் பண்றாங்க, பிரைவேட் காலேஜஸ் எல்லாமே டிப்ளமா சர்டிஃபிகேட்ல ஸ்கேம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, சிஆர்ஐல ஸ்கேம் பண்ணியிருக்கிறாங்க. இங்க பாதி பேர் அமெரிக்கா போறதுக்காகவே கனடா வராங்க. $100,000 உழைச்சு கொண்டு ஃப்ரீ ஃபுட்டுக்காக போய் ஃபுட் பேங்க்ல லைன்ல போய் நிற்கிறாங்க. பாதி ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அசைலம் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எல்லாமே ஒரு மைண்ட் செட்டோட தான் கனடாவுக்கு வராங்க. இங்கே இருக்கிற சிஸ்டத்தை மிஸ்யூஸ் பண்ணி எப்படி கொள்ளை அடிக்கலாம். கனடாக்குள்ள வந்த பிறகு இதுதான் உங்களோட நாடு. இந்த நாட்டு சட்ட திட்டத்துக்கு கீழே தான் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த நாட்டு கொடிக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும். அது வேணாம்னு தானே இந்த நாட்டுக்குள்ள வாரீங்க. எதுக்கு அந்த பழக்க வழக்கத்தையும் சேர்த்து இங்கே கொண்டு வாரீங்க? வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? 2015க்கு முதல்ல கனடாவில் இந்தியன் கம்யூனிட்டி என்பது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு கம்யூனிட்டியாகத்தான் இருந்தது. எந்த ஒரு செலிப்ரேஷனாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத ஒரு கம்யூனிட்டியாக தான் வாழ்ந்து வந்தாங்க. சரியா 2015ஆம் ஆண்டுகளில் தான் இந்தியர்கள் என்ற ஒரு வைரஸ் உலகம் முழுக்க பரவ ஆரம்பித்தது. இது எப்போ வெடித்தது என்று சொன்னால் 2019, 20ஆம் ஆண்டுகளில் தான். இது கொரோனா வைரஸை விட மிக மோசமாக பரவியது. இந்த டைமில் தான் ரோட்டில் இருக்கிற கேங்ஸ்டர்ஸ்லேருந்து ஸ்கூலுக்கு போகாத பசங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட் விசான்ற பேரில் கனடா வர ஆரம்பித்தாங்க. ஒரு கம்யூனிட்டி 20 வருடத்தில் செய்கிற குற்றங்களை இவங்க ஒரே வருடத்தில் செய்ய ஆரம்பித்தாங்க. ஒரு நாட்டில் இருக்கிற சட்டத்திட்டத்தை எப்படி எல்லாம் ஸ்கேம் பண்ண முடியும் எல்லாத்தையுமே பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. ப்ரைவேட் காலேஜஸில் படிச்சிருக்கிறாங்க. டிப்ளமா சர்டிஃபிகேட் எல்லாமே ஸ்கேம் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. ஆட்டோ மெக்கானிக் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட்டை கையில் வைத்திருக்கிறாங்க. ஆனால் டயர் கூட இவங்களால் மாற்ற தெரியலை. சரி, படித்தவங்க தான் போய் சிஆர்ஐயில் வேலை கொடுத்தா அங்கே சிஆர்ஐயில் போய் டேக்ஸில் ஸ்கேம் பண்ணியிருக்கிறாங்க. இது ஐடி பேக்ரவுண்டை யூஸ் பண்ணி பேங்க்கில் போய் வேலை எடுத்த பேங்க்கில் மக்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கிரெடிட் கார்டில் ஸ்கேம் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் மக்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போன வருடம் 30 இந்தியர்களை ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே திருட்டு போகிற கார்களுக்கு வின் நம்பரை மாற்றி கொடுக்குறதும், ஓனர்ஷிப்ட பேரை மாற்றி கொடுக்குறதும். அதே நேரத்தில் பிராம்டனில் இன்றைக்கு அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான காரணம் டிரைவிங் டெஸ்ட் இல்லாமலே லைசன்ஸை வழங்கியிருக்கிறாங்க. யாரை கேட்டாலும் ஐடி படிக்கிறேன், ஐடியில் வேலை செய்கிறேன். இந்த ஐடியை எப்படி இவங்க கையாளுறாங்க, அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இது மட்டும் இல்லை, இன்றைக்கி பாதி பேர் கனடாக்குள்ள வாரதே உங்களோட வீட்டு டக் கிளீன் பண்ணுறதுக்கு தான். இவங்களோட தொல்லை தாங்கவே முடியாது. அதாவது இவங்க சர்வீஸ் பேரில் ஸ்கேம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா வீட்டில் இருக்கிற பொருட்களை கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. இல்லாட்டி சர்வீஸ் பேரில் 5 நிமிடத்தில் ஒரு வீட்டு ஃபுல்லாகவே டக் கிளீன் பண்ணிட்டு போகிறாங்க. இது இதோட முடியலை. ஒவ்வொரு நாளும் உங்களோட நம்பரை நீங்கள் கொடுப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு கால் மேலே கால் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் பிளாக் பண்ணாலுமே வேறு நம்பரில் வந்து கொண்டே இருப்பாங்க. ஒரே நபர் தான். நீங்கள் ஃபோன் பண்ணி காரி துப்பி அனுப்பினாலுமே அடுத்த நாள் அதே நம்பர் முகத்தை துடைச்சிட்டு திருப்பவும் கால் பண்ணுவாங்க. இவங்க கால் பண்ணும் பொழுது டேவிட், ஜோன் வேறு பேரில் தான் கால் பண்ணுவாங்க. இது ஒரு பப்ளிக் இஷ்யூவாகத்தான் பேசப்படுகின்றது. இது ஒரு பப்ளிக் நோன்சென்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு பேங்க்ல இருந்து ஒரு கால் வருது, ஒரு ஸ்கேம் கால், சிஆர்ஏயாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், என்பிரிட்ஜாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், டெக்ஸ்ட் மெசேஜாக இருக்கட்டும், எந்த காலையுமே நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்கள், இவங்க தான் ஆன்சர் பண்ணுவாங்க. ஒரு செல்ஃபோன்ன்றது ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு டாக்டர் ஆஃபீஸில் இருக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு மீட்டிங்கில் இருக்கிறீங்க,
நீங்கள் உங்களை ஃபோன் ரிங் பண்ணது எடுத்து பார்த்தா டக் கிளீனிங். பொறுமையாக சொல்லி பார்க்குறீங்க, என்கிட்ட இப்போ வீடு இல்லை, நான் ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்கிறேன், இல்லாட்டி நான் கொண்டோவில் இருக்கிறேன்னுட்டு அந்த நபர் அந்த ஃபோனை அதோட நிப்பாட்ட போகிற அடுத்த நாளுமே அதே நம்பர் தான் கால் பண்ண போகிறார். இதுக்கு தான் இப்போ கனேடியன் மக்கள் இவங்களை வெறுக்கிறதுக்கான காரணம் வந்து இவங்களுக்கு வந்து மற்றவர்கள் மீது எந்த ஒரு கவலையுமே இல்லை. எனக்கு வேலை, நான் ஃபோன் பண்ணிக்கொண்டே இருப்பேன், நீ எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். இது வந்து மக்களுக்கு வெறுப்பை தான் ஏற்படுது. இப்போ வந்து இவங்க கனடாவுக்கு வராங்க, வந்து இறங்கினோடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ பணம் கொடுத்து வந்திருக்கிறோம், இவ்வளோ காசு கொடுத்து தான் ஒர்க் பர்மிட்டில் வந்திருக்கிறோம், எங்களுக்கு பிஆர் வழங்கப்பட வேணும்னு கேட்டு வராங்க. ஒரு நாடு வேணாம்னு சொல்லி தான் இந்த நாட்டுக்குள்ளே வாரீங்க. அப்போ அதை ஒட்டுக்கொள்ள வேணும் இந்த நாடு. அதை விட்டுட்டு எங்களோட நாடு தான் நல்ல நாடு, பெஸ்ட் நாடு, இந்த நாடு சரியில்லை, நாளைக்கு பிஆர் தராட்டி என்ன செய்வீங்கன்னு கேட்டால் எங்களுக்கு அங்கே பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது, இந்த நாட்டில் தான் எங்களுக்கு வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு 200 பொய்யை சொல்ல வேண்டியதாக இருக்குது. உண்மை என்னென்னு சொன்னால், ஒன்று வந்து வறுமை, ரெண்டாவது வந்து இந்த மாதிரி வாழ்க்கை வந்து அங்கே வாழ முடியாது, மூன்றாவது டாலர் பண ஆசை. இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை மறைக்கிறதா இருந்தால் பொய்க்கு மேலே பொய் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கி நல்லா படித்து கிடிச்சு பேங்க்கில் வேலை செய்கிறவங்களே வந்து 100,000 உழைச்சி கொண்டு போய் ஃபுட் பேங்கில் ஃப்ரீ ஃபுட்டுக்கு போய் லைனில் நிற்கிறாங்க. இன்னும் ஒரு யங் லேடி அன்றைக்கு ஒருவர் சொன்னார், நெயில் $120 ஒரு ஸ்பாவில் வந்து நெயில் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. 10 மணிக்கு முதல்ல என்ன விட சொல்லி, அவங்க என்ன இவங்க 10 மணிக்கு முதல்ல விடிய ஏர்லி மார்னிங் என்னென்னு சொன்னால் 10 மணிக்கு ஃபுட் பேங்க் ஓப்பன் பண்ணுவாங்க. இவங்க $120 வந்து நெயிலுக்கு பே பண்ணுறாங்க. இதை முடிச்சுட்டு ஓடுறாங்க, ஃபுட் பேங்க் ஓப்பன் பண்ணால் அங்கே ஃப்ரீயாக ஃபுட் கிடைக்கும்ண்டு. இப்படி தான் இவங்க இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்களை மட்டும் நாரடிக்கையில் ஆல்ரெடி கனடாக்கில் வந்து செட்டிலான இந்தியன் கம்யூனிட்டியை சேர்த்து தான் இவங்க நாரடிக்கிறாங்க. கனேடியன் இமிக்ரேஷன் சிஸ்டம் இனி டைட்டாக தான் இருக்கும். இந்தியர்களுக்கு இனி முதல் உரிமை இல்லை. இந்த அரசாங்கம் வந்து சொல்லாமல் ஒரு சில வேலைகளை செய்து கொண்டே வராங்க. போன ஆகஸ்ட் மாதம் மட்டும் 74% இந்திய மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட் விசா ரிஜெக்ட் செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஒவ்வொரு 4 அப்ளிகேஷனில் 3 அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்பட்டுள்ளது. அதாவது இனிமேல் எல்லா நாடுகளுக்கும் பிரித்து தான் கொடுக்க போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஏன் நீங்கள் இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, வேறு நாடுகள்லேருந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை எடுக்க சொல்லி இப்போ எல்லா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி எல்லாத்துக்குமே அறிவித்தல் விடப்பட்டுள்ளது. இப்போ 2023ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 32% குறைக்கப்பட்டது. இப்போ 74% குறைக்கப்பட்டுள்ளது. அடுத்த வருடம் 90% குறைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதில் அதிகமாக ரிஜெக்ட் செய்யப்பட்ட அப்ளிகேஷன் இந்தியர்கள் தான். வேர்ல்டு வைடாகவே இப்போ இந்தியர்களின் அப்ளிகேஷன் வந்து 40% குறைக்கப்பட்டுள்ளது. கனடா மட்டும் ஏன் 74% குறைத்துள்ளது? இது வெறும் இலக்கம் அல்ல, இது ஒரு மெசேஜ். IRCC இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை லிமிட்டை குறைச்சிருக்கிறாங்க, முக்கியமாக இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு முக்கிய காரணம் வந்து 2023ஆம் ஆண்டு 1540 ஃபேக் இந்தியன் ஸ்டடி விசா அப்ளிகேஷன். இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டியோட பேரை யூஸ் பண்ணி இவங்க ஃபேக்காக அக்செப்ட் லெட்டர் எடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸில் நல்ல ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஒரு அப்ளிகேஷன் பொழுது அதை வந்து பயத்தில் தூக்கி வைக்கிறாங்க. ஒருவேளை இது ஒரு ஃபேக்கான அப்ளிகேஷனாக இருக்குமோண்டு. இது வந்து இப்போ கனடாவுக்கு மட்டும் இஷ்யூ இல்லை, இது ஒரு குளோபல் இஷ்யூவாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இன்றைக்கி கனடாவில் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டில் கேட்கப்படுற கேள்விகள் வந்து இந்த ஒப்போசிஷன் பார்ட்டியால் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ அசைலம் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை காணவில்லை, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கேருந்து வேறு நாடுகளுக்கு அதாவது அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இல்லீகலாக இந்த நாட்டுக்குள்ளே இப்போ இருக்கிறாங்க. அமெரிக்காவிலையும் இதே பிரச்சனை தான். 2023-24ஆம் ஆண்டுகளில் வந்து F1 விசாவில் வந்து இந்தியர்கள் மட்டும் 6 லட்சத்துக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன், அதில் 41% வந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டுள்ளது. இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 4515 அப்ளிகேஷன் சப்மிட் செய்யப்பட்டுள்ளது. அதில் 1199 அப்ளிகேஷன் தான் அப்ரூவ் செய்யப்பட்டுள்ளது. இதுக்கு முதல்ல 2023ஆம் ஆண்டு 20,900 அப்ளிகேஷன் சப்மிட் செய்யப்பட்டுள்ளது. இதுக்கு காரணம் வந்து அதிகமாக ரிஜெக்ட் செய்யப்படுறதால தான். இப்போ இன்னுமே பிரச்சனை வந்து அதிகரித்து தான் உள்ளது. அமெரிக்காவில் இருக்கிற 9 யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு கம்யூனிட்டி ஒரு நாட்டிலேருந்து 5% மக்கள் தான் அந்த
காலேஜ்லேயோ வந்து படிக்கலாம். அதை விட உங்களோட அப்ளிகேஷனில் வந்து இப்போ சோஷியல் மீடியா ப்ரொஃபைலை ஆட் பண்ண வேண்டும். அதன் அடிப்படையில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போ வீசா ரிஜெக்ட் செய்யப்படுகின்றது. இதில் உங்களுடைய பேச்சு சுதந்திரம் போகின்றது. உங்களுடைய சோஷியல் மீடியாவை வாட்ச் பண்ணி கொண்டே இருப்பாங்க. எனி டைம் வந்து ஐஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணலாம். இப்படித்தான் ஒரு இந்தியாவிலேருந்து வந்து 8 வருடமாக ஒரு காமெடியன், ஒரு கேர்ள், ஒரு ஃபேமஸ் காமெடியன் வந்து 8 வருடமாக இருக்கிறாங்க. எப்படியாவது அங்கே அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்குமெண்டு இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு எதிராக கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக நிறைய ஜோக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க, உங்களை ஐஸ் வந்து உங்களை பிடிச்சி டிப்போர்ட் பண்ண போகிறாங்க. மற்றது அவங்களுடைய இந்தியன் உமன்ட்ட ஸ்கின்னை வச்சு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இவங்க எல்லாருமே இவங்க டிப்போர்ட் பண்ண வேணும். இவங்களுக்கு இன்றைக்கு ஒரு பயம் என்னென்னு சொன்னால், ஒருவேளை வீட்டை வந்து யாராவது கதவை தட்டினா ஐஸாக இருக்குமா, இல்லாட்டி ரோட்டில் போகும்பொழுது போலீஸை பார்த்துட்டு பயப்படுறாங்க, ஒருவேளை என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களான்னு அந்த பயத்திலேயே இவங்க அமெரிக்கா விட்டு இப்போ இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ தான் நிம்மதியாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. And her racist messages. Some reportedly tried to dox her. Tanvi says she lived in constant fear. Every time a policeman passed by, my heart would start racing, she said in her post. If someone knocked at night, I thought it was ice. The 4'11" comedian says her brown skin and immigrant status made her a target. Tanvi decided to return to India. A heartbreaking decision after 8 years of hard work building a career to qualify for her US visa. She now seeks peace and safety at home. இங்கே ஒரு கேர்ளை சால்ட் லேக் ஏர்போர்ட்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க சொல்கிறாங்க தன்னிட்ட இன்னும் 2 வருஷத்துக்கு ஒர்க் பெர்மிட் இருக்குண்டு. ஆனால் ஐஸ் என்ன சொல்லுது, நீங்கள் எப்படி அமெரிக்காவுக்குள்ள வந்தீங்க, நீங்கள் இல்லீகலாக அமெரிக்காவுக்குள்ள வந்ததால் நாங்கள் உங்களை டிப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லி இவங்க அரெஸ்ட் பண்ணி இப்போ டிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி எத்தனை மக்கள் அங்கே இருக்கிறாங்க தெரியுமா? Last week, cameras at Utah's Salt Lake City International Airport captured ICE agents detaining a 39-year-old woman. Her lawyer says she had a valid work permit till 2029. Yet, ICE claims she entered illegally and had a removal order. இலோனியில் சிபிபி ஏஜென்ட் வந்து இந்த கேர்ளை ஒரு வால்மார்ட் பார்க்கிங் லாட்டில் வச்சு நிறுத்தி கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் உங்களை ஐடென்டிஃபை பண்ணுங்கள், நீங்கள் எங்கே பிறந்தீங்கன்ட்டு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இவங்க இந்தியனாக இருக்கிறதால தான். In Illinois, a viral video showed a CBP agent interrogating a woman in a Walmart parking lot, demanding to know where she was born. She wasn't detained, but the encounter left onlookers stunned. புதுசாக அமெரிக்காவில் ஆன்டி இண்டியன் சொல்லி ஒரு குரூப் ஒன்று உருவாகிருக்கு. இப்போ பப்ளிக்காக வந்து இவங்க H1B விசா ஸ்கேமர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இந்தியன்ஸை. இவங்களை வந்து எங்களுக்கு ஃபாரின் ஒர்க்கர்ஸ் தேவையில்லை, இவங்க எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பப்ளிக்கில் இவங்க மாஸ்கோட இருக்கிறாங்க. ஒரு வெப்சைட்டே ஓப்பன் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு டெம்பிளுக்கு முன்னாலே வச்சு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் எல்லாமே இங்கேயே இருக்கிறீங்க, உங்களோட நாட்டுக்கு திரும்பி போக சொல்லியிருக்கிறாங்க. இவங்களை போலீஸோ ஐஸோ எந்த ஒரு கேள்வியுமே கேட்குறது இல்லை. அப்படித்தான் இன்றைக்கு அமெரிக்கா ஒரு கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கின்றது. ஆஸ்திரேலியாலையுமே இந்தியர்களுக்கு இப்போ பிரச்சனை தான். ரூல்ஸை டைட் பண்ணிட்டாங்க. முதலாவது அன்குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் டெஸ்ட்டை வந்து இப்போ கடினமாக்கிட்டாங்க. 2022-23 இந்தியர்களின் எண்ணிக்கையை வந்து 48% குறைத்திருக்கிறாங்க. பாகிஸ்தானை வந்து 55%. இதுக்கு முக்கிய காரணம் வந்து ஃபால்ஸ் டாக்குமெண்ட், கள்ள டாக்குமெண்ட்ஸ் தான் இதுக்கு முக்கிய காரணம். கனடாவில் BC-12 சட்டத்தின்படி இமிக்ரேஷன் இனி கடினமாகத்தான் இருக்கும். முக்கியமாக இந்திய மாணவர்களுக்கு அதிக பணம் செலுத்த வேண்டி இருக்கும், பணம் பேங்கில் போட்டு காட்ட வேண்டியதாக இருக்கும். அடுத்தது வெயிட்டிங் டைம் நீடிக்கும். இன்னும் ஒன்று, அதிகமான இந்தியர்களுக்கு விசா ரிஃப்யூசலுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இனி நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவோ அல்லது ஒர்க் பெர்மிட் விசாவில் வருவீங்களா இருந்தால் பிஆருக்கான வாய்ப்புகள், அந்த அப்ளிகேஷன் ப்ரோசஸ் வந்து குறைந்தது 10 வருடங்களாவது எடுக்கும். இப்போ இருக்கிற புதிய சட்டத்தின்படி பிஆரின் எண்ணிக்கையை குறைச்சி கொண்டு தான் வராங்க. மேலும் மேலும் இந்த பிஆர் வழங்கப்படுறது குறைந்து கொண்டே போகின்றது. அடுத்தது ஃபாரின் ஒர்க்கர் ப்ரோக்ராம். இப்போ நீங்கள் நேரடியாக யாரையுமே வெளிநாடுகள்லேருந்து ஹையர் பண்ண முடியாது. இனிமேல் இந்த மாதிரி வேலைகளை வந்து இங்கே இருக்கிற கனடியன் வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணி, ஜாப் பேங்க் வழியில் போஸ்ட் பண்ணி இங்கே இருக்கிற மக்களுக்கு தான் முதலிடம். இந்த ஜாப்பை யாராலையுமே இந்த நாட்டில் செய்ய முடியாது. இதை வெரிஃபை பண்ணி இதில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, யாருமே இந்த வேலைக்கு குவாலிஃபை இல்லைன்னு தெரிஞ்சு
நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ப்ரூவ் பண்ண வேணும் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இவரை வேலைக்கு எடுக்கிறன்னு. முந்தி மாதிரி டிம் ஹோட்டனுக்கு மேனேஜருக்கு $36, கனடியன் டயருக்கு மேனேஜருக்கு $36 பே பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் வெளிநாட்டிலேருந்து யாரையுமே ஹையர் பண்ண முடியாது. அடுத்தது இமிக்ரேஷன் ப்ரோசஸ். இப்போ இருக்கிற பெண்டிங்கில் இருக்கிற அசைலம் கிளைம், பிஆருக்கான அப்ளிகேஷன், மற்றது இல்லீகலாக இருக்கிறவங்களுக்கான மாஸ் டிப்போர்டேஷன் இதெல்லாமே குயிக்காக நடைபெற உள்ளது. இந்த நியூஸ் இப்போ வெளியில் வந்த பிறகு இந்தியன் மீடியாவில் என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், இது ஒரு அன்ஃபேர், கனடா செய்தது ஒரு அன்ஃபேர் என்று இந்தியர்களுக்கு. அதாவது வேர்ல்டு வைடாக வந்து 40% தான் இந்தியர்களோட மாணவர்களோட எண்ணிக்கையை குறைச்சிருக்கிறாங்க. கனடா 74% குறைத்தது தங்களுக்கு ஒரு அன்ஃபேர் மாதிரி. அது மட்டுமே இல்லை, கனடாக்கும் இனிமேல் போக முடியாது. அமெரிக்காலையும் பிரச்சனை இருக்குது, ஆஸ்திரேலியாலையும் பிரச்சனை இருக்குது, இங்கிலாந்துலேயும் பிரச்சனை இருக்குது. இந்திய மாணவர்களுக்கு இனி வெளிநாட்டு படிப்புன்றது வந்து ஒரு கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. இப்போ கனடாட எக்கானமிக்கு இந்திய மாணவர்களுக்கும் ஒரு பெரிய பங்கு உள்ளது. கனடாட ஜிடிபி இன்றைக்கி அதிகமாக இருக்கிறதுக்கு இந்திய மாணவர்கள் தான் காரணம். இவங்களை பார்க்க வர பேரண்ட்ஸ் வந்து ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற காசு எல்லாமே இனிமேல் கனடா இதை இழக்க போகின்றது. இதனால் கனடாவுக்கு தான் இது ஒரு பெரிய இழப்புன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் வந்து எல்லோரும் மறைமுகமாக பேசப்படுற விடயத்தை வந்து நான் நேரடியாக சொல்கின்றேன். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒன்றும் புதுசாக ஒன்றுமே நான் அதில் சொல்லவே இல்லை. உலகத்தில் எல்லாருமே எல்லா நாட்டுக்கும் போகலாம், எல்லாருக்கும் எல்லா நாடும் தேவைப்படுகின்றது. இங்கே பிரச்சனை என்று சொன்னால், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நீங்கள் வரும் பொழுது இங்கே இருக்கிற சட்டத்திட்டங்கள் அதுக்கேற்ற மாதிரி கலாச்சாரத்தை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ண வேணும். ஸோ உங்களால் அது முடியாத ஒரு காரணத்தால் தான் ஒரு சில பிரச்சனைகளை வந்து நீங்கள் எதிர்நோக்க வேண்டி உள்ளது. இதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணாமல் இதை திருப்பி ஆர்கியூ பண்ணி கொண்டு இருப்பீங்களா இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நீங்கள் எதிர்நோக்கத்தான் வேண்டும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.